சரி சூர்யா முனியப்பா எப்பா சந்தோஷம். சாராய பாட்டில் விஸ்கி 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 சாராயம் தானே, இது சாராயம் சொல்ல மாட்டான், விஸ்கி பிராந்திம்பா. இந்த தமிழ்நாட்டுக்காரப்பே சாராயம் சொல்ல மாட்டான், விஸ்கி பிராந்தி. சாராயம் தான்டா, சாராயம்னா கள்ளச்சாராயம்மா. எல்லா கழுதையும் பாழாக்கி வச்சுட்டான் பூமியில். பூரா மரங்களை பூரா ஏகப்பட்டது வெட்டிட்டான் அந்த குடி போதையில். மரங்களை வெட்ட இடத்த பூரா பாழாக்க, கந்தல் கோலமாக குடித்த போதை பாட்டில் பூரா பூரா விவசாயத்தில் எரிதான். குடிச்சிட்டு மோண்டுட்டு ஆள்காலை கலந்து அதையும் குடிச்சிட்டு பூமியில் பூரா மோண்டு பாழாக்கி தான் இந்த கண்டார வலிமை. இயற்கையை கொடுத்தது பூரா செயற்கையாக்கி பூரா பாழாக்கிட்டான். கால் சத்தியம் சந்தோஷப்பா. கணக்கு போட்டாச்சு. ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி கணக்கு முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்து மறு எலெக்ஷனில் ஒன்று நிற்கான். மறு எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு நேமிசம் கணக்கில் கட்டியிருக்கான், எனக்கு இவ்வளோ சொத்து இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு. இதுக்கு எல்லா அதிகாரிகளுக்கும் உள்ள பத்திரப்பதிவுலேருந்து தாசில்தார் விஓ எல்லாவனுக்குமே தெரியும் இவ்வளோ சொத்து வாங்கி போகிறான், பினாமியில் கொடுத்துருக்கான். இவனோட சேர்ந்த 10 பேர் எப்பொழுதும் டெய்லி போர்வீலரில் போய்கிட்டே இருக்கான். போர்வீலர் நாங்கள் பார்க்கமுல, நம்ம பார்க்கமுல. இப்போ பார்த்து தானே ஒரு எம்எல்ஏ பிடிச்சாத்தானே 280 எம்எல்ஏ மந்திரி முதல் அமைச்சரை பூரா பிடிக்க முடியும். இவனுக்கு ஒத்த கணக்கு கொடுத்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இவனே பலாயிரம் கோடி சேர்த்து வச்சுருக்கான். பலாயிரம் கோடி சேர்த்து வச்சு இப்போ டெய்லி நைட்டு படுக்கையில் இன்னைக்கு தான் சீட்டு வாங்கி எல்லாம் ஓகோ ஆகோன்னு தலபாய்புரம் செட்டியார்பட்டி சேத்தூர் முகூர் ராஜபாளையம் தெக்குப்பாளையம் எல்லாம் இவன் சீட்டு வாங்கிட்டு வந்துட்டான், இவன் சீட்டு வாங்கிட்டு வந்துட்டான், இவன் தான் அப்படின்னு கணக்கில் உட்காந்துருக்கான். எல்லா இடத்துலையுமே பூரா ஒட்ட வலிச்சு இவனுடைய செக்ஷன் நிர்வாகத்தில் எம்எல்ஏ ஒட்ட வலிச்சு சொத்து வாங்கி வீடு வாங்கி ராஜபாளையம் தெக்குப்பாளையம் வீடு கட்டுதான், பெரிய மாளிகை கட்டுதான். அடுத்தாப்புல இடம் பூரா உள்ளே வாங்கி போட்டிருக்கான். மேற்க ஜமீன் கணக்கு சேத்தூர் ஜமீன் கணக்கில் பூரா தோப்பு இடம் வாங்கி போட்டிருக்கான். இதெல்லாம் கண்டுபிடிக்கலையாடா, உழைச்சா வாங்கினா இல்லை உழைச்சானா உழைக்கலாடா. இவன் கூட சேர்ந்த சொக்காரம் பாடுறா, நேற்று வரைக்கும் மூக்கு அடித்த குயிமானுங்க. இல்லை இங்கே கைலாசத்தில் எல்லா சாமியும் எவன் மானியடப்ப எப்படி போகிறான்னு எங்களுக்கு தெரியும். மூக்கு அடிச்சுட்டு காலை ரெண்டும் கிழிஞ்சி வெட்டி கட்டின குயிமை கார் வண்டி வாங்கி அப்படியே போய் காகித பேப்பரை வட்டி வாசல் வட்டி கடை வாரக்கடை கொடுத்து பூரா டாக்குமெண்ட்ஸுகளை வாங்கி இப்படி ஒரு இதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒரு எம்எல்ஏ. ராஜபாளையம் கணக்கு விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் கணக்கு பார்க்கலையாட அதிகாரி. அதுக்கு தான் அந்த அதிகாரியை பூரா இப்போ பிடிக்கார் கடவுள். இப்போ எல்லா பாட்டு மது போதை பாட்டில் எரிச்சாச்சு. கண்டாரவழி எல்லாரும் இப்போ சிக்கலில் மாட்ட போகிறா, புரியா? மது போதையால் மாட்ட போகிறா. தெற்கு போல ராஜபாளையம் இவனை தூக்கி எலெக்ஷனுக்கு முன்னாடி இவனை தூக்கி அடக்கட்டலை, அதிகாரியை தூக்கி செயலரில் ஏற்றலை அப்படின்னா இவன் வச்ச செயலரில் இவன் போகணும். அரசியல்வாதி இவன் சொக்காரன் சென்னை மெட்ராஸில் இருக்கானா, இவனுக்கு பூரா இந்த செம்மத்தில் அழிச்சிட்டான். சென்னை மெட்ராஸ்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நிர்வாக புளுத்தியை இவன் அப்போ அழித்தான். அந்த மஞ்சள் துண்டு போட்ட உரிமை அழித்தான். இப்போ இந்த இவன் அழித்து நாசம் பண்ணி கண்டல் கோலமாக வச்சுட்டான். எல்லாமே இல்லை என்னடா நிர்வாகமாடா, பூமியை அழித்து இல்லை இயற்கையை கொடுத்தா செயற்கையில் விட்டு ஒரு பேர் கூட இப்போ ஜென்ரேஷன் பிறக்கிற பூரா வேலை பார்க்கல. அப்படியே படிக்க வேண்டியது, அப்படியே மாட்ட வேண்டியது, உடைய மாட்ட வேண்டியது, மாட்டிட்டு பேப்பரை வச்சு தின்னு நக்கிட்டு போகுது. விவசாயம் விளைஞ்ச நெல் பூரா ரோட்டு காட்டில் கிடக்கு. ராஜபாளையம் தெக்குப்பாளையம் விருதுநகர் மாவட்டத்தில் நெல் விளைஞ்சது பூரா ரோட்டு காட்டில் மூடையாக அடுக்கி வச்சுருக்கான். அப்போ எல்லா மக்களுக்கும் விவசாயம் இருக்கணும். அவன் வீட்டில் விளைஞ்சி வச்சு சாப்பிட்டுக்கிடுவான். அதுதான் கடவுள் கொடுத்தது. அம்முட்டு அழிச்சு பூரா விற்பனைக்காக நடு ரோட்டில் பூரா மழை தண்ணி பெஞ்சாலும் அப்படி தான் கிடக்கு. அப்போ இவனுக்கு என்ன செய்தான், மது போதை வியாபாரம் தான் பார்க்கான், பாட்டில் வியாபாரம் சாராய வியாபாரத்தை பார்க்கான். அப்போ இவனுக்கு என்ன வேணும், ஒரு பக்கம் கிண்ணி எடுத்து விட்டணும், புரியா? மது போதையில் என்னென்ன தயாரிக்கான், ஆல்கால் கெமிக்கல் பேட்டரி எல்லாம் ரசாயன பழத்தை பூரா ஊற போட்டு வீச வச்சு தயாரித்து பாட்டில் அடைச்சி விற்கான். இதெல்லாம் எவ்வளோ பெரிய கூத்து பார்க்கலையாப்பா. கோர்ட்டில் நீதிமான் கணக்கு போடுறாரு, மன இறங்கலையா? கோர்ட்டில் மன இறங்கலை, மது போதை எரிச்சிட்டாரு, எரித்து மந்திரத்தால் அதில் விட்டுட்டாரு. இப்போ என்ன நடக்குன்னு கால்